இந்த வீடியோவில் உங்களுக்கு ஓமட் டயட்டை பற்றி சொல்ல போகிறேன். அதாவது ஓமட் டயட் அப்படின்னா 1 மீல் எ டே, ஒரு நாளைக்கு ஒரு தடவை மட்டும்தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது மூலமாக நீங்கள் ஒரே மாதத்தில் 10 கிலோ 15 கிலோ கூட நீங்கள் தாராளமாக வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஸோ இந்த டயட்டை பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு வெயிட் லாஸ் சக்ஸஸ் ஸ்டோரி பற்றி உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இது ரொம்பவும் உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். 58 வயசு இருக்கிற ஒரு உமன் வெயிட் லாஸ் பண்ணி சக்ஸஸ் பண்ணி காட்டியிருக்காங்க. அவங்கள பற்றி உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற கான்டெக்ட் எல்லாமே நான் பர்சனல் டயட் சார்ட் கொடுத்து அவங்கள நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நான் கைட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதில் வந்து ஜெசிந்தா மேடன் ஒரு மேடம் இருக்காங்க. ஸோ மேலே டைப் பண்ணிக்கிறேன் ஜெசிந்தா. ஸோ உள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா அவங்களோட நான் பேசின டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ஜெஸ்ஸி பேர், வயது 58, ஹைட்டு 154 சென்டிமீட்டர் இருக்காங்க, வெயிட்டு 80.5 கிலோ இருக்காங்க, ஹவுஸ் ஒய்ஃபு. ஹெல்த் இஷ்யூஸ்னு பார்த்தீங்கன்னா ப்ளட் ப்ரெஷர் இருக்குது, சுகரு, கொலஸ்ட்ரால் எல்லாமே இருக்குது. இவங்க நான் வெஜிடேரியன். ஸோ இவங்க வெயிட் லாஸ் டே 1 ஸ்டார்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 80.5 kg இருந்தாங்க. ஜனவரி 24 அன்னைக்கு அவங்க டே 1 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போது வெயிட்டு 80.5 kg இருக்காங்க. ஸோ ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், 80.5 kg இருக்காங்க. ஸோ அடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா டே 15 நாள் கழிச்சு, அதாவது 15ஆவது நாள் வந்து February 9, அதாவது 15 நாள் கழித்து அவங்க திரும்ப வெயிட் செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க 78.3 கிலோ இருந்திருக்காங்க. ஸோ நான் ஃபோட்டோஸ் கூட ஜூம் பண்ணி காட்டுறேன், பார்த்துக்குங்க. ஸோ இது எந்த ஒரு எடிட்டிங் கிடையாது, எல்லாமே உங்களுக்கு லைவாக அப்படியே நான் போட்டு காட்டுறேன். அதுக்கடுத்ததான் மறுபடியும் 15 நாள் கழித்து திரும்பவும் வெயிட் செக் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு கிட்டத்தட்ட 4.5 kg வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், டே 1ல் 80.5 கிலோ. ஸோ இப்போது 76 கிலோ இருக்காங்க. ஸோ இதுதாங்க ரிசல்ட்டு. ஜஸ்ட் 1 மந்தில் அவங்க 4.5 kg வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு ரெகுலர் ஃபாலோஅப்பு, ஒரு கைடன்ஸு, ஒரு சப்போர்ட், மோட்டிவேஷன் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா யாராக இருந்தாலுமே வெயிட் லாஸ் பண்ண முடியுங்க. ஒருவேளை உங்களுக்கும் இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற டீட்டெயில்ஸை எனக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பர்சனல் டயட் சார்ட் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபாலோஅப் வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு நான் ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஒரு 20 வயசு, 30 இல்லை 40, 50 வயசு கூட இருக்கலாம். ஆனால் இவங்க 58 வயசு இருக்கிறவங்க ஜஸ்ட் ஒரே மாதத்தில் 4.5 kg வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் உங்களால் முடியாது? முயற்சி பண்ணால் முடியாதது எதுவுமே கிடையாது. உங்களால் முடிஞ்சதை நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணி பாட்டு விட்டதுக்கப்புறம் ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு விட வேண்டாம். நீங்கள் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு ஒரு ரிசல்ட் நல்லா தான் கிடைக்கும். அதனால் ஒரி பண்ணாதீங்க, கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும். ஸோ இந்த ஓமன் டயட் சார்ட் பொறுத்த வரைக்கும் இது எல்லோருக்குமான டயட் சார்ட் கிடையாதுங்க. முக்கியமாக யாருக்கெல்லாம் எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸுமே இல்லையோ அவங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம். அதுவும் ஏஜ் பார்த்திங்கன்னா ஒரு 20லேருந்து 30, 35 இருக்கிறவங்க ட்ரை பண்ணலாம். எடுத்ததுமே எல்லா நாளுமே ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டு டயட்டை உடனே ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வாரத்தில் ஒரு நாள் ட்ரை பண்ணுங்கள். உங்களால் அந்த டயட்டை ஃபாலோ பண்ண முடியுமான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ எடுத்ததுமே சாப்பிடாமல் எப்படியாச்சும் வெயிட் லாஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு இருக்கவே வேணாம். ஒரு வேளை உங்களுக்கு சைடு எஃபெக்ட் ஏதாச்சும் வரமாக இருந்துச்சு உடனே டாக்டரை பார்க்குறது ரொம்ப நல்லது, சரிங்களா? நான் டயட் சார்ட் கொடுத்துட்டேன், இதை நான் ஃபாலோ பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு நீங்கள் அப்படி ஃபாலோ பண்ண வேண்டாம், சரிங்களா? இப்போது காலையில் நம்ம கொஞ்சமாக சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் ஒரு 4 மணி நேரம் கழித்து மதியம் லஞ்சு சாப்பிடுவோம், திரும்பவும் பசி எடுக்கும், நைட்டு ஒரு 7 மணிக்கு நம்ம சாப்பிட்டு முடிப்போம். ஸோ இப்படி தான் ரெகுலராக சாப்பிட்ருப்போம். இப்போ இந்த ஓமட் டயட் சார்ட்டில் 24 மணி நேரத்தில் ஒரே மணி நேரம் தான் சாப்பிட போகிறோம். அந்த 1 மணி நேரம் சாப்பிட்ற ஃபுட்டு தான் 23 மணி நேரத்துக்கும் பேலன்ஸ் ஆகணும். 1 கிலோவுக்கு 1 கிராம் ப்ரோட்டீன் நம்ம கண்டிப்பாக எடுத்தாகணும். ஸோ அப்படிங்கும்போது அது எல்லாத்தையுமே ஒரே மீல் எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். பட் முடிஞ்ச அளவுக்கு அந்த ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு ஒரே ஃபுட்டில் கிடைக்கிற மாதிரி நான் சொல்லித்தரேன். இந்த ஓமன் டயட் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரே வேளை சாப்பிட்றது தான் அடுத்து 23 மணி நேரத்துக்கும் பசி உங்களை தாங்குற மாதிரி இருக்கணும். அதுக்காக அந்த டைமில் நீங்கள் வெறும் அரிசி உணவுகளோ இல்லை மாவுச்சத்து கலந்த உணவுகளை மட்டுமே சாப்பிடாமல் கொஞ்சம் புரோட்டீன் சத்துக்கள்லாம் நிறைய இருக்கிற மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பசி எடுக்காமல் இருக்க அளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள்
1 கிலோவுக்கு 1 கிராம் ப்ரோட்டீன் சாப்பிட்ணுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஒரு 70 கிலோ இருக்கீங்க. ஸோ ஒரு 70 கிராம் ப்ரோட்டீன் வேணும். ஒரு 5 நாளுக்கு உண்டான டயட் பிளானை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேன். ஜீரோ சுகர் சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் முதல் தடவையாக வந்திருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கிங்க அண்டு இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். இந்த ஓமன் டயட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா ஒரு 4 ரூல்ஸ் கண்டிப்பாக இருக்குங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணியே ஆகணும். அதில் முதல்ல என்ன பார்க்க போகிறோன்னா தண்ணீருங்க. தண்ணி கம்பல்சரி நீங்கள் 3 லிட்டரு குடிச்சே ஆகணும். அடுத்ததாக எப்போ உங்களுக்கு பசிக்குதோ பசிச்சா நீங்கள் ஃப்ரூட்ஸு கம்பல்சரி சாப்பிடலாம். வாழைப்பழத்தை மட்டும் சாப்பிட வேண்டாம், மற்ற ஃப்ரூட்ஸ் எல்லாமே நீங்கள் சாப்பிடலாம். அடுத்தது சர்க்கரை குறைவாக டீ காஃபி குடிக்கலாங்க. ஒரு சில டே ஃபுல்லாக வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க, பசி தாங்க மாட்டீங்க, டீ காஃபி குடித்தா பெட்டராக இருக்கும் ஃபீல் பண்ணுறீங்க. நீங்கள் தாராளமாக டீ காஃபியை குடிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு சர்க்கரை கம்மியாக போட்டுக்குங்க போதும். அப்புறம் இனிஷியலாக வந்து நீங்கள் புதுசாக டயட்டை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் டைம்லேயும் காலையிலையும் நைட்டும் உங்களுக்கு பசி எடுக்கும். அந்த டைமில் நீங்கள் ஃப்ரூட் சேலட்டு, வெஜிடபிள் சேலட்டு அப்படிங்கிறத மாற்றி மாற்றி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இது வந்து நீங்கள் முதல்ல டயட்டை ஃபாலோ பண்ணும்போது பசி தாங்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் போக போக நீங்கள் இந்த ஓம டயட்டை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி சக்ஸஸ் பண்ணவும் முடியும், வெயிட் லாஸும் பண்ண முடியும். இந்த டயட் சார்ட்டில் கொடுக்குற ப்ரோட்டீன் சோர்ஸை பற்றி உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஒரு சிக்கன் பிரெஸ்ட் எடுத்தீங்க அப்படிங்கும்போது ஒரு 100 கிராம் சிக்கனில் 32 கிராம் ப்ரோட்டீன் இருக்கும். அடுத்ததாக ஒரு எக்கில் ஒரு 6 கிராம் ப்ரோட்டீன் இருக்கும். அப்புறம் ட்ரை ரோஸ்டட் சோயாபீன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 43 கிராம் ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். அடுத்தது 100 கிராம் சோயா சங்க்ஸில் உங்களுக்கு 52 கிராம் ப்ரோட்டீன் இருக்கும். பன்னீர் ஒரு 100 கிராம் எடுத்திங்கன்னா அதில் ஒரு 18லேருந்து 20 கிராம் ப்ரோட்டீன் கண்டிப்பாக கிடைக்குங்க. ஸோ இதெல்லாம் வச்சு தான் உங்களுக்கு நான் டயட்டை கொடுக்க போகிறேன். டே 1ல் நம்ம சப்பாத்தி எடுத்துக்கலாங்க. ஸோ 3 சப்பாத்தி எடுத்துக்கலாம். அது கூட வந்து சோயா சங்க்ஸு ஒரு 50 கிராம் இல்லை 100 கிராம் உங்களால் எவ்வளோ சாப்பிட முடியுமோ நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இது கூட சப்பாத்தி கூட நீங்கள் கிரேவி ஏதாவது கூட நீங்கள் வச்சுக்கலாம். தென் இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அது கூட நீங்கள் கேரட் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஸோ இன்றைக்கி டே 1ல் நம்ம என்ன சாப்பிட போகிறோம்னா சப்பாத்தி சோயா சங்க்ஸ் தான் இன்றைக்கி மெயின் ஃபுட்டு. ஸோ டே 2ல் என்ன எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 100 கிராம் சாதம் எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் 200 கிராம் சிக்கன், இது கூட சாம்பார் நீங்கள் எடுத்துக்கலாம். 50 கிராம் தயிர் எடுத்துக்கலாம். அப்புறம் கடைசி ஒரு வெள்ளரிக்காய். இது மாதிரி சாப்பிடும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு கம்ப்ளீட் டயட் பிளான், மீல் பிளான் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக டே 3 பொறுத்த வரைக்கும் சப்பாத்தி எடுத்துக்கங்க 2 இல்லை 3 முன்னாடி சொன்ன மாதிரி. இது கூட பன்னீர் கிரேவி எடுத்துக்கங்க. ஒரு 50லேருந்து ஒரு 100 கிராம் எடுத்துட்டிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இது கூட வந்து ஒரு கொய்யா சாப்பிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு வயிறு நிறையவே சாப்பிட்டுக்குங்க. ஏன்னா ஒரு டைம் தான் சாப்பிட போகிறீங்க அப்படிங்கும்போது அப்போது பாதி வயிறு சாப்பிட்டு பாதி கேப் விடலாம் அப்படிலாம் நினைக்க வேண்டாம். சரிங்களா, நல்லாவே சாப்பிட்டுக்குங்க. டே 4ல் சாதம் எடுத்துக்குங்க. இது கூட 3 முழு முட்டை எடுத்துக்குங்க. இல்லை முட்டை கிரேவி வச்சு சாப்பிட்டாலும் ஓகே. இது கூட ஒரு 100 கிராம் சிக்கன் எடுத்துக்குங்க. ஸோ சாப்பாடு 3 முட்டை, சிக்கனு, இது சாம்பார் வேணும், கிரேவி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எப்படி வேணால் வச்சு சாப்பிட்டுக்கலாம், சாப்பாடு கூடவும் சப்பாத்தி கூடவும். சரிங்களா, அடுத்தது டே 5ல் என்ன எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா மில்லட்ஸ் எடுத்துக்கலாங்க. ஸோ உங்களுக்கு மில்லட்ஸ் நிறைய கிடைக்கும். உங்களில் மில்லட்ஸ் வேண்டாம், ரைஸே போதும் அப்படின்னா நீங்கள் ரைஸே கூட எடுத்துக்கலாம். ஒரு 100 கிராம் ரைஸ் எடுத்துக்கங்க. இது கூட லென்டில்ஸ் எடுத்துக்கலாங்க. பருப்பு கூட்டு, பருப்பு கூட்லேயும் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ பருப்புகள் அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். இது கூட ஒரு 50 கிராம் பன்னீர் நீங்கள் ரோஸ்ட் எடுத்தாலும் சரி, இல்லை நீங்கள் கிரேவி மாதிரி எடுத்தாலும் ஓகே, இங்கே சாப்பிட்டுக்கலாம். இல்லை சாம்பார் இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னா நீங்கள் சாம்பார் கூட சாப்பிட்டுக்கலாம். இது கூட ஒரு மாதுளப்பழம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ டே 5ல் மில்லட் ரைஸு இல்லை நார்மல் ரைஸு, லென்டில்ஸ், பருப்பு கூட்டு, அப்புறம் ஒரு 50 கிராம் பன்னீர் போதும். ஸோ இந்த கொடுத்துருக்க டயட் சார்ட்டில் இருக்கிற ஃபுட்டை நீங்கள் எப்படி வேணால் சஃபில் பண்ணி மாற்றி மாற்றி சாப்பிட்டுக்கலாம். ஸோ இதெல்லாமே உங்களோட விருப்பம் தான். இந்த ஓம டயட் சார்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் ஆரோக்கியமாக வெயிட் லாஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.